ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானூஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான பச்சைப்பயிறு குழம்பு செய்கிறத பார்க்க போகிறோம். பரோட்டா, பூரி, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே இந்த பச்சைப்பயிறு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஐகான் பட்டன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பச்சைப்பயிர் 200 கிராம் எடுத்துக்கோங்க. சுத்தமாக கழுவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறின பிறகு வடிகாட்டி ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி 6 விசில் விடுங்க. பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வதக்குங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு. வெங்காயம் வதங்கின பிறகு 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டை நல்லா வதக்குங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் மிளகாத்தூளை குறைச்சிக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வதக்குங்க. பச்சை வாசனை போன பிறகு 2 தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம மேஷ் பண்ண பச்சை பயிரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் கொதி வந்த பிறகு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மேஷ் பண்ணி வச்ச பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 நிமிஷம் கொதி வந்த பிறகு கொத்தமல்லி இலை இல்லை கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மல்லி இலை இல்லாதனால நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். டேஸ்டியான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு உங்களுக்கு பார்க்க தண்ணியாக இருக்கும், ஆனால் ஆறின பிறகு பாருங்கள் நல்லா திக்காயிடும். பச்சைப்பயிரில் அதிக புரோட்டீன் சத்து இருக்குது, அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.